தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. மும்மொழி கொள்கையை பின்பற்றலன்னு சொல்லி தமிழகத்துக்கு நிதியை கொடுக்காமல் காலம் தாழ்த்துவதற்கான நோக்கம் என்ன? இதற்கு தமிழக முதல்வர் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு சமக்ரா ஷிக்ஷா அபியான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டமாகும். அனைவருக்கும் தரமான சமமான கல்வி கிடைப்பது, ஆசிரியர் பயிற்சி மையங்களை வலுப்படுத்துவதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான நிதி 3586 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தொகையில் மத்திய அரசின் பங்களிப்பு 2152 கோடி. இந்த தொகையை மத்திய அரசு முறையாக ஒதுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதா தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியிருக்கு. இந்த நிலையில் வாரணாசியில் நடந்த காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் கிட்ட பேசிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாடு அரசு மேல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்காரு. They have to accept the national education policy in letter spirit. Yes, this new education policy. All part of countries accepting that. Why they will not accept? Because they have a political motivation. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் முதல்ல இந்திய அரசின் நிபந்தனைகளை தமிழ்நாடு அரசு ஏற்றதாகவும் பின்னர் அதில் இருந்து பின்வாங்கியதாகவும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு அரசியலுக்காகவே இதை செய்வதாகவும் சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் தர்மேந்திர பிரதானிடம் ரூபாய் 2000 கோடி நிலுவைத் தொகை உள்ளதேன்னு கேட்டப்போ, அது எனக்கு தெரியணும், அரசமைப்பின் விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும்னோ, மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்துக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட நிதியை தர முடியாதுன்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதானோட இந்த பேச்சுக்கு தமிழகத்தை ஆளும் கட்சி திமுக உட்பட பல கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது பற்றி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை காட்டுவார்கள் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என மிரட்டல் தோணியில் பேசுவதை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னும், எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம், உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஹிந்தி திணிப்பு எந்த வடிவில் வந்தாலும், அதை மத்திய அரசின் கல்விக் கொள்கையே ஆனாலும் அதை அதிமுக கடுமையாக எதிர்க்கும் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அனைத்து மாநிலங்களையும் சமமாக கருத வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவது மிகப்பெரிய அநீதின்னும், இது அரசமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால்னும், இதை ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரண்டு முறியடிப்பார்கள் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதியளிக்க மாட்டோம் என கூறுவது கொடுங்கோன்மை, ஆணவம் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி பல கட்சிகள் எதிர்க்கும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் உட்பட தமிழக அமைச்சர்களின் மகன், மகள், பேரன், பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் கற்பிக்கலாம். எங்கள் வீட்டு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழியை கற்பிக்க கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லை, உலகம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருதுன்னும், இன்னும் 1960களில் காலாவதியான கொள்கைகளை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது நியாயமா அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இந்த நிலையில் தமிழகத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக அரசியல் தலைவர்கள் பலர் விமர்சனம் செய்துட்டு வராங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசிய கெட் அவுட் மோடின்னு சொன்ன வாசகம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக ஆகும். இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு, பாசிச பாஜக அரசு கைகளில் இருக்கிறது. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது
தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். தமிழக பெண்களும் தங்களுடைய கோலங்கள் மூலமா மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இந்த நிலையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது கருத்துக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டின் மீது ஹிந்தியை திணிக்கவில்லைன்னும், மும்மொழி கொள்கையில் இந்தி கட்டாயம் இல்லைன்னும், 3வது மொழி பிற இந்திய மொழிகளில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கே முக்கியத்துவம்னும், தமிழ்மொழி பழமையானது அப்படின்னும், தேசிய கல்விக் கொள்கை பிரதமரின் கனவு திட்டம், இதை செயல்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.